ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டா விக்ரம். இந்த இதுக்காக ஓகே, நிச்சயமா. ஆமா, இந்த தெனாலிராமன் கதைகள் அப்படின்னு, அது நிஜமாவே தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்ததாலாம் தெரியாது. ஆளாளுக்கு வந்து எதையோ ஒன்று இது பண்ணி இதான் தெனாலிராமன் கதைகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ராஜாவுக்கு வந்து ஒரு தடவை அவங்க ஊரில் கத்திரிக்காய் கிடையாது. அதனால வந்து எங்கேருந்தோ கத்திரிக்காயை கொண்டு வந்த உடனே ஒரு கத்திரிக்காய் வந்து இப்படி ஒரு காய்கறியா சமைச்சு போடுங்க அப்படின்ன உடனே அந்த சமையல்காரன் வந்து ஏதோ பண்ணி போட்டுக்கிறாருங்க. கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் வந்து காய் பண்ணி போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் கத்திரிக்காயில் என்னென்னோ விதவிதமாக பண்ணி போட்டிருக்காருங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். அவர் பாட்டு தெனாலிராமா இது என்னது, இது இப்படி ஒரு காயா அப்படின்ன உடனே அவர் சொன்னாராம், ஆமா ராஜா, அதனால தான் ஆண்டவன் எந்த காய்கறிக்கும் இல்லாத ஒன்றை இந்த காய்கறிக்கு ஒத்துக்கிறான். இன்னாதுன்னாராம். இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, தலையில கிரீடம் வச்சுக்கிறார் பாருங்க, காய்கறியிலேயே இது கிங்கு அப்படின்னாராம். ராஜா இது இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போயிடுச்சே அப்படின்னு. ஒரு வாரம் தினிக்கும் கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்ல காய்ங்க. ஏதோ சல்ஃபர் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த புண்களை ஆற்றும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கே ரொம்ப சாப்பிட்டா சொரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ, அதுவும் ஒரு கெட்ட குணம் இருக்குது. ஒரு வாரம் 3 வேளையும் கத்திரிக்காயே துண்ணுந்தா என்ன ஆகுறது, அப்படியே டர்ன்னு சொரிய ஆரம்பிச்சிச்சிங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வைத்தியர் வர்றாரு. அவர் பல ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர். என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ன உடனே இதை போய் வந்து ஒரு வாரம் தின்னுவாங்க, அதான் சொரி, இது ஒன்றும் இல்லை, அந்த கத்திரிக்காயை நிறுத்திடுங்க சரியா போயிடும் அப்படின்னாராம். அதே மாதிரி அவர் கத்திரிக்காய் 2 நாள் நிறுத்திட்டாராம், சொரி தீந்து போச்சான். அப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு, என்ன தெனாலிராமா, இந்த மாதிரி காய் நான் பார்த்ததே இல்லை, இப்படி சொரியுது அப்படின்னு உடனே தெனாலிராமன் சொன்னாரா, ஆமா ராஜா, அதனால தான் ஆண்டவன் வந்து எந்த காய்கறிக்கும் இல்லாம இந்த காய்கறிக்கு ஒரு தண்டனை கொடுத்து வச்சுக்கிறான். தண்டனையா? என்னடா தண்டனை? அந்த தலையில ஒரு ஆணி அடிச்சு வச்சுக்கிறாரு பாருங்க, எந்த காய்க்கும் அந்த ஆணி கிடையாது அப்படின்னாராம். ராஜா அப்படியே இறங்க பார்த்தாராம். ஏண்டா, அன்னைக்கு தலையில கிரீடம் வச்சுக்குதுன்னு சொன்னேன், இன்னைக்கு அதே கிரீடத்தை ஆணின்னு சொல்ற? தெனாலிராமன் ஒரே வார்த்தை சொன்னாராம், ராஜா, நான் உங்கள் அடிமை, கத்திரிக்காய்க்கு அடிமை இல்லை. அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஜால்ரா அடிக்கிறது தான் என்னுடைய வேலை. நீங்க இது நல்லதுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கருத்து சொல்வேன், நீங்க இது கெட்டதுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கருத்து சொல்வேன், உங்க கருத்துக்கு ஏற்ற மாதிரி ஜிங்கி சக்கு அப்படின்னு அடிச்சாதானே என் பதவி தொடரும் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி தான் அண்ணன்.